இந்த ஏரியாவில் இந்த இடத்துல மட்டும்தான் சார் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. அந்த பொம்பளை எங்கே போயிருந்தாலும் இங்கேருந்து தான் ஆட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கணும் சார். கரெக்டு பெருமாள். அவகிட்ட செல்ஃபோன் கிடையாது, யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது, கேபும் புக் பண்ணியிருக்க முடியாது. லோக்கல் ஆட்டோவில் தான் எஸ்கேப் ஆயிருக்கணும். ஸ்டாண்ட்லேருந்து யாராவது வர சொல்லுங்க, ஆட்டோக்காரனை வர சொல்லுங்க சார். யோ என்ன போலீஸ் ஜீப் வந்து நிக்குது, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, வந்து என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? வாயா வாங்க. யோ, காலையில் ஒரு 40-45 வயசுல ஒரு பொம்பளை தலையில கட்டு போட்டு சவாரி ஏதாவது வந்துச்சா? இல்லையா சார், அப்படி யாரும் வரவே இல்லையா சார்? யோ யோசிச்சு சொல்லியா கொஞ்சம் தெளிவா. காலையில் ஒரு பொம்பளை இந்த ஸ்டாண்டில் வந்து ஆட்டோவில் ஏறிச்சா இல்லையா? மாத்தி கீத்தி ஏதாவது பேசினேன் சார். நான் ஏன் சார் பொய் சொல்ல போறேன்? நாங்க அப்படி யாரையுமே பார்க்கல சார். காலையில் ஒரு 5-6 மணிக்கு போலீஸ் கஸ்டடியில இருந்து ஒரு பொம்பளை எஸ்கேப் ஆயிருக்கா. அந்நேரத்தில் எத்தனை ஆட்டோ இருந்துச்சுங்க சார்? காலையில 5-6 மணினா ஆல்பர்ட்டும் பிரேம் மட்டும் தான் சார் இருந்தாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சார். யாரு அந்த பிரேம் ஆல்பர்ட்? எங்க போயிருக்காங்க சார்? 2 பேரும் இப்பதான் சார் டீ சாப்பிட போனாங்க. தோ பிரேமே வந்துட்டான் சார். வணக்கம் சார். காலையில் 5 மணிக்கு நீ ஸ்டாண்ட்ல இருந்தியா? ஆமா சார், நானும் ஆல்பர்ட்டும் தான் ஸ்டாண்ட்ல இருந்தோம். என்ன சார் பிரச்சனை? உன் வண்டியில காலையில தலையில கட்டு போட்டு குண்டா ஒரு பொம்பளை வந்து ஏறிச்சா? ஆமா சார், காலையில ஒரு 5-5:15 இருக்கும். ஒரு பொம்பளை சவாரிக்கு வந்துச்சு சார். என்ன வயசு இருக்கும் அந்த பொம்பளைக்கு? சார் ஒரு 40 வயசு இருக்கும் சார். நல்லா குண்டா இருந்தாங்க சார். பெருமாள் அந்த போட்டோ எடுத்து காட்டு. ஓகே சார். பார்த்துட்டு இந்த பொம்பளையான்னு சொல்லு. சரிங்க சார். இவ்வளோ பாரு சார். இவங்களே தான் சார். பார்த்து தெளிவா சொல்லியா? இவங்க தான் சார். எங்கேயா இறக்கி விட்டேவல? சார் நான் சவாரி போல சார். ஆல்பர்ட் தான் சார் கூட்டு போனான். ஆனா அவன் திரும்பி வந்து அந்த பொம்பளை இறக்கி விட்ட இடத்த சொன்ன உடனே எனக்கே பயம் வந்துச்சு சார். எங்க இறக்கி விட்டதா சொன்னா அது சொல்ல முதல்ல. சார் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல மாந்தோப்பு காலனின்னு ஒன்று இருக்கு சார். அங்கதான் சார் இறக்கி விட்டதா சொன்னான். இறக்கி விட்டு திரும்பி பார்த்தா சுடுகாட்டு பக்கமா நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். கை கால்லாம் விட எடுத்துருச்சு. ஏதோ பேய் தான் வந்து சவாரி ஏறிடுச்சுன்னு பயந்துட்டேன்னு என்கிட்ட சொன்னான் சார். பேய், சுடுகாடு. பெருமாள் எஸ்கேப் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கணும், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன வெங்காயத்துக்கு சுடுகாடு போனோம்? சார் ஒருவேளை அங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சி போயிருப்பாளோ? இங்கேருந்து தவிக்கிற எதுக்கா மறுபடியும் இந்த ஏரியாலே இருக்கணும்? யோசிக்க மாட்டியா? எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறவ எதுக்கு போய் சுடுகாடில் ஒழிஞ்சுக்கணும்? சார் அங்க ஒரு பழைய பில்டிங் இருக்கு சார். ஒருவேளை அங்க போயிருக்கலாம்ல சார். என்னது பழைய பில்டிங்கா? ஆமா சார், அந்த சுடுகாட்டு பின்னாடி தான் இருக்கு. நான் கூட பார்த்துருக்கேன் சார். பெருமாள் கண்டிப்பா அவ அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கணும். போலீஸ் பரபரப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தப்பிச்சு போலான்னு அவ முடிவு பண்ணிருப்பா. அந்த ஆல்பர்ட் எங்கயா? சார் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு உடனே வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான் சார். அவனுக்கு உடனே போனை போட்டு வர சொல்லு. தோ சார். உடனே. டேய் ஆல்பர்ட், எங்கடா இருக்க? டேய் இன்ஸ்பெக்டர் சார் உன்னை தேடி வந்திருக்காரா? சீக்கிரம் வாடா. நாங்க ஸ்டாண்ட் கிட்ட வெயிட் பண்றோம், சீக்கிரம் வாடா. வச்சிடுறேன்.
சார் நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு சார். என்ன சார் ஒதுக்குப்புறமான பில்டிங்கா இருக்கு, இங்க வந்து இறங்கியிருக்கீங்க? இல்ல, ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன சார் செத்து போய் ஆவியானவங்களை யாராவது பார்க்க வந்திருக்கீங்களா என்ன? ஏன் ஏன் இப்படி கேக்குறீங்க? அட போங்க சார், நம்ம வந்த வழியை பாத்தீங்களா? சுடுகாடு மயமா இருக்கு. சார் சொல்லுங்க சார், இந்த சுடுகாட்டுல யாரை பார்க்க வந்திருக்கீங்க? அதான் நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு இங்க வரதா சொல்லியிருக்கான், அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, ஓகே சார். என்ன சார் கையில பெட்டியெல்லாம் இருக்கு? ஏதாவது கடத்தல் பிசினஸா? உள்ள என்ன தங்க பிஸ்கட்டா? இல்ல ஏதாவது கள்ள நோட்டு மாத்துறீங்களா? எதா இருந்தாலும் சொல்லுங்க சார். நீங்க பாட்டுக்கு எங்க ஆட்டோல ஏறி சவாரி பண்ணிட்டு போயிருவீங்க. நாளைக்கு போலீஸ் எங்களை நொறுக்கி எடுத்துருவாங்க. அதனால உண்மையை சொல்லுங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன், ஆட்டோ ஓட்டி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன் சார். இது பாருங்க, என்னை பார்த்தா கடத்தல் பண்றவன் கள்ள நோட்டு மாத்திர மாதிரி தெரியுதா? சார் இப்பெல்லாம் படிக்காதவங்க எங்க சார் தப்பு பண்றாங்க? படிச்சவங்க தான் எல்லா தப்பும் பண்றாங்க சார். கடத்துறாங்க, கள்ள நோட்டு அடிக்கிறாங்க, பேங்க்ல லோன் வாங்கி அதை பிளாக் மணி ஆக்கி லோன் அலைய விடுறாங்க சார். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அந்த மாதிரி விவரமெல்லாம் தெரியாது சார். இது பாருங்க, நான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். என்னால உங்ககிட்ட எல்லாம் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதான் ஆட்டோவை கட் பண்ணிட்டேன்ல, கிளம்புங்க. ஏன் சார் டென்ஷன் ஆகிறீங்க? நான் ஏதோ சாதாரணமா பேச்சு கேட்டேன் சார். சரிங்க சார், பத்திரமா உங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க சார். வரேன் சார். ஐயோ, இந்த ஆள் என்ன செல்போன் இங்கேயே விட்டு போயிட்டாரா? ஹலோ, எங்க 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டீங்களா? என்னாச்சு? ஹலோ, எங்க ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? என்னது, பெட்டியில் இருக்கிறது 10 லட்சம் ரூபாய் பணமா? எங்க என்ன ஆச்சு? பணத்தை கொடுத்தீங்களா இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, எங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஹலோ,
நீ எதுக்கு இப்போ திரும்ப வந்திருக்கு? என்ன சார், பெட்டியில் இருக்கிறது 10 லட்ச ரூபா பணமா? ஏய், இது உனக்கு எப்படி தெரியும்? என்ன சார், கள்ள நோட்டு மாத்திரால தானே வந்திருக்கீங்க? இதை பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பர்சனல் வேலையை ஒரு ஆளை பார்க்க வந்திருக்கேன்னு. நீ எதுக்கு சும்மா வந்து என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இது பார், மரியாதை இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா நான் வேற மாதிரி ஆயிடுவேன். சார், ஏன் சார் இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்க போனை வண்டியில மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. நானும் கவனிக்கல. திடீர்னு வண்டியில இருக்கும்போது ஃபோன் அடிச்சது. எடுத்து பார்த்து பேசினா உங்க ஒய்ஃப் 10 லட்ச ரூபா பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. அதான் உங்கள்ட்ட ஃபோனை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல விடுங்க சார், எல்லாருமே எங்களை இப்படித்தான் தப்பா நினைக்கிறாங்க. நான் கிளம்புறேன் சார். சார், நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு இந்த பழைய கட்டடத்துக்குள்ள போறீங்களே, இந்த கட்டடத்தை விலைக்கு வாங்க போறீங்களா? இது பாருங்க, இல்ல கேட்டேன். மென்டல் ஆஸ்பத்திரியில இருந்து வந்தவன் கூட இதை வாங்க மாட்டான். நீங்க படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க, ஃபேமிலி வேற இருக்கா, அதனால தான் கேட்டேன். இல்லை, இந்த கட்டிடத்துக்கு பின்னாடி ஒரு லேண்ட் இருக்கு, அங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது. அங்கே தான் ஒரு வீடு வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ரியல் எஸ்டேட் ஓனர் இங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார் நீங்க, அவங்க ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொன்னா நான் உங்களை அங்கேயே இறக்கி விட்டுருப்பேனே. நீங்க ஏன் சார் இங்க வந்து இறங்கி நிக்கிறீங்க? இல்லை, அதுக்கு இல்லை, இடம் வாங்கும்போது இந்த ஏரியாலாம் எப்படி இருக்கு, தண்ணி வசதியெல்லாம் எப்படி இருக்கு, லேண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதான் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போய் பார்க்கலான்னு இங்கேயே இறங்கினேன். என்னமோ சொல்றீங்க, ஆனா ஒன்னும் நம்புற மாதிரி இல்ல. எது பண்ணாலும் பத்திரமா ஜாக்கிரதையா பண்ணுங்க. நான் வரேன். பாகிரதி, ஏய் பாகிரதி, எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்ன காதலே வாங்கிக்க மாட்டேற? இங்க வரதுக்குள்ள எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? இது பாரு, போலீஸ் ஒன்று பார்த்துடக்கூடாது,
அந்த பாண்டி உன்னை எதுவும் பண்ணிடக்கூடாது, அவன் கையில் நீ மாடிக்க கூடாதுன்னு நான் எவ்வளோ பயந்து வந்தேன் தெரியுமா? சரி, நல்லபடியா நீ வந்துட்ட. ஏய், நீ எதுக்கு திரும்பி உட்கார்ந்துருக்க? பாகிரதி, நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். இது பாரு, இதில் நீ கேட்ட 10 லட்ச ரூபா இருக்கு. இது பாரு, இதை எடுத்துட்டு உடனே கிளம்பிடு. இது பாரு, உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ கேட்ட பணத்தை நான் கொண்டு வந்துட்டேன். அதை வாங்கிக்கிட்டு தயவு செஞ்சு பாம்பேக்கு இல்லை எங்கேயாவது போய் தொலை. போலீஸ் கிட்ட மட்டும் நீ மாடிக்கவே கூடாது. எப்படி போலீஸ் உன்னை ரவுண்ட் அப் பண்ணும், வலை போட்டு தேடதான் செய்வாங்க. ஆனா நீ எஸ்கேப் ஆயிடணும். நான் சொல்றது புரியுதா பாகிரதி? பாகிரதி, ஐயோ கடவுளே, யார் இப்படி பண்ணாங்க தெரியல. யாரு, ஏன் இப்படிலாம் நடக்குது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இவன் இங்கதான் வருவான்னு தெரிஞ்சு யார் இங்க வந்துருப்பா? ஐயோ, எனக்கு கூட புரியலையே. போலீஸ், சார், இந்த இடத்துல சார் இறக்கி விட்டேன். அந்த பொம்பளை இங்கே இறங்கி அந்த கட்டடத்துக்குள்ள தான் சார் போனாங்க. பெருமாள் சார், இந்த தடவை பாகியரதி மிஸ் ஆயிடக்கூடாது. வாங்க. வேற ஏதாவது என்ட்ரி இருக்கா இதுக்கு? இல்ல சார், முதல்ல உள்ள பார்த்தலாம். பின்னாடியே வாங்க.